இந்த மினி விலாக் வந்து நேற்று எங்கள் வீட்டில் அமாவாசை சமையல். ஸோ அமாவாசை யூஸ்வலாக என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் வந்து என்னோடய மாமனாருக்கு அண்ட் மாமனாரோட அப்பா அம்மா எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிடுவார். அதுக்காக வந்து எப்போவுமே அமாவாசை வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் தான். மார்னிங் வந்து குழந்தைகளை அனுப்பி விடுறதுக்காக அவங்களுக்கு மட்டும் டிஃபனுக்கு லஞ்சுக்கு ரெண்டுக்கும் சேர்த்தியே சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாப் போய் கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சு வச்சுட்டு 11:30க்கு தான் லீஷராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது மார்னிங்லாம். கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் சாதம், கத்திரிக்காய் வந்து காரம் போட்ட கறி, அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல், வாழைப்பூ வாழைக்காய் வாழைத்தண்டு ஏதாவது ஒன்று வந்து செய்ய சொல்லுவாங்க அத்தை, உப்பு பருப்பு, அதுக்கப்புறம் பலாக்கொட்டையும் முள்ளங்கியும் போட்ட சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்தது. பலாக்கொட்டையில் நீங்கள் சாம்பார் போடுவீங்களா? சாம்பாருக்கு பலாக்கொட்டை போடுவீங்களான்னு சொல்லுங்கள். அதுபோக ரசம், தயிர், அப்புறம் எப்போ போல் அப்பளம் வடை போடலான்னு நினச்சோம். பட் டைம் பத்தலை. ஏன்னா இதெல்லாம் 1:30க்குள்ளே முடித்து நாங்கள் சாமி கும்பிடணும். அன்றைக்கி அப்படி தான் முடித்து திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டோம்.